உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குரங்கு, அந்த குரங்கு தான் பஞ்சாயத்து தான். அது அந்த ஊர்ல 2 பூனை அது எங்கேயோ அடைஞ்சு ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வந்து அந்த அப்பத்தை பங்கு வைக்கிறதுக்குள்ள அவங்க 2 பேருக்கு ஒரு எண்ணம், சரி நம்ம குரங்கு கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க சரியா பங்கு வச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு குரங்கு கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், இது எங்க முடியுதுன்னு பாருங்க. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, ரொம்ப நேர்மையா ஒரு தராசு ஒண்ணு எடுத்துட்டு வந்து அந்த அப்பத்தை 2 பாதியா பிரிச்சு ஒவ்வொரு பாதியையும் ஒவ்வொரு தட்டுல வச்சது. ஒரு தட்டுல அப்பம் கொஞ்சம் பெருசா இருந்தனால அந்த தட்டு கீழே போச்சு. குரங்கு என்ன செஞ்சுச்சுன்னா அந்த அப்பத்தை எடுத்து கடிச்சிட்டு அதை தின்னுட்டு அந்த மிச்சத்தை அந்த தட்டுல வச்சு, இப்ப இந்த முதல்ல வச்சு துண்டு இருக்க அந்த தட்டு கீழே வந்தது. இப்ப குரங்கு என்ன பண்ணுச்சு, அந்த தட்டுல இருக்கிற துண்டை எடுத்து கடிச்சு தின்னுட்டு அந்த தட்டுல வச்சது. இப்போ இந்த தட்டுல இருந்த பீஸு அதிகமா இருக்குன்னு சொல்லி இதை எடுத்து கடிச்சு இதை தின்னுது. இப்ப அந்த தட்டை கீழே இறங்கிடுச்சு, இது மறுபடியும் மேல போயிடுச்சு. இப்ப அதுல இருக்கிறத கடிச்சு இது தின்னுது. இப்படி மாறி மாறி தின்னு கடைசி அப்பத்தை குரங்கு காலி பண்ணிடுச்சு. பூனை 2க்கும் ஒண்ணும் கிடைக்கும். நான் ஜிஎஸ்டி பத்தி சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு, சரிங்களா?